அதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேட்டுட்டு தானே நான் செய்யறேன். நீனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பையன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டதில்லை. நம்மளால முடியும் நம்ம நினைச்சதே இல்லை. தமிழ் வழியில உங்களை மாதிரி நத்தத்துல கிராமத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல படிச்ச பையன் அன்றையில இருந்து முடிவெடுக்கிறான். மாணவர்களே, தமிழ்லே சிவில் சர்வீஸ் பரிசு எழுதுறான், பாஸ் பண்றான், ஒரிசால ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம். நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். சீஃப் செக்ரட்டரி ஆகலாம். சீஃப் செக்ரட்டரி ஆன பிறகு ஒரு நாள் பிளைட்ல வரும்போது மயக்க முடிக்கல வந்தார். விஜு பட்நாயக் வந்து முதலமைச்சர். இவர் மேல எல்லாரும் அவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க. 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டாரு, அவ்வளவு நல்ல அதிகாரி. டெஸ்ட் பண்ண போனாக்க அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. ஆடி போயிரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. எய்ம்ஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியாயிரு, முழுசா சரியாயிரு. என்ன பண்ணாரு தெரியுமா? 400 கோடி ரூபாய் மைண்ட் ட்ரீன்னு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்கால, ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே. அங்க இருந்து 400 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி அப்படியே அரசாங்கத்துக்கு அனுப்ப சொல்லி ஒரிசால இந்தியாவில மட்டும் இல்ல ஆசியாவிலே இல்லாத அளவுக்கு கேன்சருக்காக ஒரு பெரிய மருத்துவமனையே உண்டாக்கி அத்துணை பேர் வந்து அங்க கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட். நத்தத்துல நுங்கு உருண்டையை ஓட்டிட்டு சைக்கிள் டயரை ஓட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்த நானு வானத்துல வந்து அவர் சொல்றதே சொல்றேன். வானத்துல விமானம் போறதை பார்த்து வியந்து நின்று இருக்கேன். காஷ்மீர்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாம எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு தனி விமானத்தை அனுப்பிச்சு என்ன கூப்பிட்டாங்க. நான் வேற யாரும் இல்ல, நான் நத்தத்துல பிறந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பேசுறேன். இப்படி எல்லாம் சாதிக்க முடியும் போது உங்களால ஏன் முடியாது? எங்க தவறுனீங்க? நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவதில் நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே? நன்றாக காது கொடுத்து கேட்டீர்கள். உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலேயே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிவு. நான் போய் அமெரிக்கால நான் பேசி முடிச்சுட்டு சுவிட்சர்லாந்துல போய் யூரோப் கண்ட்ரீஸ்ல பேசுறேன். நானும் என்னுடைய மனைவி உங்களுக்காகவே சொல்றேன். போய் சுவிட்சர்லாந்துல இறங்குறோம். ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, ஆசியன் அப்படின்னு கேட்டான். ஆசியன் கேட்கறாங்க, கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கோங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஐஎம் இந்தியன். யூ ஃபெலோஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் உங்களுக்காக வாழலடா, உங்க பிள்ளைங்களுக்காகவே வாழ்றீங்கடா. 360 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்திய தரைக்கடலிலே 360 பேரை சுமந்துக்கிட்டு 30,000 அடி உயரத்துக்கு மேல பறக்குது. நான் ஒரு மாசத்துக்கு 2 நாடுகள்ல போய் பேசுறோம். இந்த கோவிட் நேரத்துல தான் போனேன். இது ஏன் நான் காரணத்தோட பதிவு செய்யறேன். மேல வானத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெடிச்சத்தம், புகை மண்டலம். கார்பெட்ல இருந்து பைலட் வந்து எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க, கடல்ல உழப்போறோம், உழைச்சா அதிர்ஷ்டம், இல்லைன்னா சாக வேண்டியது. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எல்லாரும் அமைதி ஆயிட்டான், மயான அமைதி. துணை விமானி மட்டும் விடாம முயற்சி பண்றான். அந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆஃப் ஆனதான் ஆன் பண்றதுக்கு 10,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு விமானம். சரி தொலைஞ்ச நான் நினைக்கும் போது 5,000 அடி வந்துருச்சு. துணை விமானி கத்துறான், கிரீன் லைட் எரியுதுன்னு. காக்பிட்டுக்கு தாண்டி உட்காரான் பைலட். 2 பேரும் அவ்வளவு ஸ்மார்ட் ஃபெலோஸ். 2 பேரும் திரும்ப ஆன் பண்றான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆன் ஆயிடுச்சு. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங் பக்கத்துல இருக்கிறான், பக்கத்து நாட்டுல. நாங்க போன நாடு வேற. எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு பிளைட்ல இருந்து வரோம். கதை இல்லம்மா, நிஜம். இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள் கேட்கிறான் பத்திரிகைக்காரன். ஒருத்தர் சொல்றான் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் அனுபவிக்காம போறேன்னு, ஒருத்தர் நாட்டை சொல்றான், ஒருத்தர் வீட்டை சொல்றான், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றான். அருமை மாணவ செல்வங்களே, என்னுடைய பெண்ணிற்கு இன்னும் திருமணமாகும், என்னுடைய பிள்ளை இன்னும் படிப்பை முடிக்கவில்லை, பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு சாக போகிறோமே என்று கதறி கதறி அழுதோம் என்று சொன்ன 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதில் கொண்டு காலில் அருந்து போன செருப்பு போட்டுக்கிட்டு, கிழிந்து போன 4 முழ வேட்டியை கட்டிக்கிட்டு, மடிச்சு கட்டிட்டு, கிழிஞ்சது தெரியக்கூடாதுன்னு நைந்து போன சட்டையை போட்டுக்கொண்டு, முடி உதிர்ந்த மண்டையிலே, நரை விழுந்த மீசையிலே, நரம்பு புடைத்த கைகளிலே,
வெடிப்பு விழுந்த கால்களிலே உங்க அப்பா வந்து உன்னை முன்னாடி விட்டு உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து, டை வாங்கி கொடுத்து, ஷூ வாங்கி கொடுத்து, என் பிள்ளை போறான் பாரு, என் பொண்ணு போகுது பாரு, இது மட்டும் படிச்சுட்டா இந்த உலகத்துல என் குடும்பத்தினுடைய நிலையே வேற நிலைக்கு போயிடும்னு தினம் தினம் மனதிலே கற்பனை செய்து கொண்டிருப்போம். அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டும் காரணமாக இருந்து விடாதீர்கள். இதை இன்றிலிருந்து என்னிடத்திலே நான் சொன்னதிலே முக்கியமான ஒன்றாக எடுத்துக் கொள்கிறேன். உலகத்திலே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். தாயினுடைய கண்ணிலே உன்னுடைய ஒழுக்க கேட்டாலோ, படிப்பு குறைவினாலோ, உன்னுடைய முன்னேற்றம் இன்மையினாலோ தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் யாரும் காரணமாக இருந்து விடவே கூடாது. செல்போனை சொன்ன பக்கத்துல, சேலத்துக்கு பக்கத்துல மேட்டுப்பாளையம் ஒரு ஊர் நினைக்கிறேன். அந்த பொண்ணு இறந்துருச்சு, அதனால பேர் சொல்லலாம். வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு. நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். செல்போன்ல தான் போட்டோ வச்சிருக்கேன். அதை எடுத்து ஒருத்தன் மார்க்கிங் பண்ணி போட்டான். மார்க்கிங்னா வேற ஒரு நடிகையினுடைய ஆபாசமான ஒரு உடம்பை சேர்த்து போட்டுவிட்டான். இந்த பொண்ணோட அப்பா இல்ல, பொண்ணோட அம்மா வந்து படிக்காதவங்க. எல்லாரும் கொண்டு உன் பொண்ணு உடம்பு தாங்க பாரு, உன் பொண்ணு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு ஆடி போயிடுறாங்க. நான் பொண்ணு அப்படி செய்யாது நம்புறாங்க. எல்லாரும் சொன்னோன்னா அந்த அம்மா பாவம் பேதை மனம், ஏண்டி என்னடி இதுன்னு போய் கேட்கறேன். அம்மா நான் இல்லம்மா அது அப்படின்னு சொல்லுது. ஆனா உன் உடம்பு இல்லாம எப்படி இருக்க முடியும்னு அந்த அம்மா திட்டிடுறாங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போகுது. இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒண்ணு, செல்போன்ல உங்க படத்தை வைக்காத. இன்னொன்னு, எக்காரணத்தை முன்னிட்டு தற்கொலை பண்ணிக்காத. ஏன் சொல்றேன்னு கேட்குறேன். உன்னுடைய படத்தை தலையை மட்டும்தான், முகத்தை மட்டும்தான் நீ வச்சேன்னு உனக்கு தெரியும். அதை மார்க்கிங் பண்ணி போட்டவன் எவனோ ஒரு அயோக்கிய பையன். அவன் போட்ட அயோக்கிய பையன் தான் குற்றவாளி, நீ குற்றவாளி இல்லை. அவன் தானே சூசைட் பண்ணிட்டு சாகணும். நீ எதுக்கு சூசைட் பண்ணிட்டு சாகுற? அந்த அறிவு கூட இல்லைன்னா எதுக்கு பண்ணிட்டு? தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக நீ உன்னையே தண்டித்துக் கொண்டார். அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் சொல்றாங்க, நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டியதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினோம். பிள்ளைங்க மார்க் குறைச்சு வாங்கும்போது, பிள்ளைங்க முடியாம போகும்போது, அந்த மாதிரி நேரத்துல தான் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய அனுசரணை அதிகமாக தேவை. அந்த நேரத்தில் நீங்க இப்ப என்ன ஆகி போச்சு, பெற்றோர்கள்லாம் மதிப்பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டியவை, பிள்ளைகளுடைய உயிர் வந்து நேசிக்கப்பட வேண்டியது. காலப்போக்கில் எப்படி ஆயிட்டோம், நம்ம மதிப்பெண்களை நேசித்து பிள்ளைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மதிப்பெண்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை தயவு செய்து மனதிலே பதிவு. உலகத்திலே இந்தியாவை தவிர சொல்ல போனா தமிழ்நாட்டில் +2 ரிசல்ட் வந்துச்சுன்னா 20 பேர் தற்கொலை பண்ணிக்கிறோம். உலகத்துல எந்த நாட்டிலையும் மார்க் குறைஞ்சவங்கிறதுக்காக எவனுமே தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்க. வேணுகோபால்னு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 20 பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துல. ஒரு அந்த ரிசல்ட் வர்ற அந்த மாசத்துல, மே ஏப்ரல் மேல ரிசல்ட் வர்றப்ப எவ்வளவு முட்டாள்தனம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். தோல்வியை அடையாத வெற்றியாளர் யார்? சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் அடைந்ததெல்லாம் தோல்விகளே. அந்த தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா ஜனாதிபதி முடியுமா? நாம் அத்தனை பேரும் நேசிக்கின்ற மா மனிதர் அப்துல் கலாம் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது அவர் கிடைச்ச தோல்வி. ஃபர்ஸ்ட் ஏவுகணையை செஞ்ச அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் அடைந்தது தோல்வி. அவர் தோண்டு போகவில்லையே. தோல்வியை படிக்கலாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு, வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு, சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போனவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காது இருப்பவர்களும் உண்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நீங்க. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பதற்கு நானே உதாரணம். உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? பெண்களினுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். 4வது முறை நான் தங்கத்தை வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னேன். ஒரே நாள்ல 1 கோடி பேர் பார்த்தேன்.
10 மில்லியன். அதான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் என்பதனால் 4வது முறை தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. பிஸ்டல் ஷூட்டிங் காம்படிஷன் காஷ்மீர்ல நடந்துச்சு. முதல் 3 தடவை நடந்தது லக்னோ, நாசிக், ஜம்மு. 4வது முறை காஷ்மீர்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும். 5 ரவுண்ட் சுடணும். புல்லல் அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 1 மார்க். உங்களுக்கு புல்லுனா தெரியும், கருப்பா ரவுண்டா இருக்கும்.